Next example 2.30. Simplify 1 plus cos 2 theta plus I sin 2 theta by 1 plus cos 2 theta minus I sin 2 theta power 30. இதை simplify பண்ணணும். ஃப்ராக்ஷனில் இருக்குது. நியூமரேட்டரில் cos 2 theta plus I sin 2 theta இருக்குது. டினாமினேட்டரில் cos 2 theta minus I sin 2 theta இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இந்த cos 2 theta plus I sin 2 thetaவை இசட்னு எடுத்துக்குவோம். Z is equal to cos 2 theta plus I sin 2 theta. இப்போ நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் என்ன இருக்குது? cos 2 theta minus I sin 2 theta. இமேஜினரி பார்ட்டோட சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதோட கான்ஜுகேட், காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் Z bar is equal to cos 2 theta minus I sin 2 theta. இந்த ரெண்டு அப்படி இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 1 plus cos 2 theta plus I sin 2 theta by 1 plus cos 2 theta minus I sin 2 theta. இதில் நான் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 1 plus Z by 1 plus Z bar. இதை நான் இசட்னு எடுத்திருக்கேன். இது இசட்னு எடுத்ததுனால இது Z bar. ஸோ 1 plus Z by 1 plus Z bar. இதை அப்படி நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சிம்பிளிஃபை பண்ணுங்கிறதுக்காக சிம்பிள் வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு இசட்க்கும் Z பாருக்கும் இருக்கிற ரிலேஷன் தெரிஞ்சதுன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இசட்க்கும் Z பாருக்கும் உள்ள ரிலேஷன் வேணும் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Z பார் வச்சு நமக்கு என்ன தெரியும்? மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு Z பார்னு தெரியுமா? ஸோ மாடுலஸ் ஆஃப் Z கண்டுபிடிச்சோன்னா இசட்டுக்கும் Z பாருக்கும் உள்ள ரிலேஷன் கிடைக்கும். ஸோ மாடுலஸ் ஆஃப் Z இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் cos 2 theta plus I sin 2 theta. மாடுலஸ் வேல்யூனாலே ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயரா? ஸோ ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் 2 theta ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 2 theta. காஸ் ஸ்கொயர் theta ப்ளஸ் சைன் ஸ்கொயர் thetaவோட வேல்யூ 1. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1. மாடுலஸ் ஆஃப் Z இஸ் ஈக்குவல் டு 1. போத் சைட் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர். ஏன் ஸ்கொயர் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு Z பார்க்குள்ள ரிலேஷன் தான் வேணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் போட்டால் தான் Z பார் வரும். ஸோ Z பார் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர்னா 1. இதிலேருந்து நமக்கு Zக்கும் Z பாருக்கும் உள்ள ரிலேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ Z பார் இஸ் ஈக்குவல் டு 1 by Z. இதுதான் Zக்கும் Z பாருக்கும் உள்ள ரிலேஷன். ஸோ Z பார் இஸ் ஈக்குவல் டு 1 by Z. இதில் Z பாருக்கு பதிலாக 1 by Z சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? விச் இஸ் ஈக்குவல் டு 1 plus Z by 1 plus 1 by Z is equal to 1 plus Z by denominatorல LCM நம்ம Z எடுத்துக்கலாம். ஸோ Z plus 1ன்னு வரும். which is equal to இதை நாம் எப்படி எழுதிக்கலாம்? 1 plus Z into Z by Z plus 1 எழுதிக்கலாமா? 1 plus Z by Z plus 1 by Zன்னு இருக்குது. இது மல்டிப்ளிகேஷனுக்கு வரும்போது ரெசிப்ரோக்கலாக வரும். ஸோ 1 plus Z2 Z plus 1 சேம் தானே. இது நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. கேன்சல் பண்ணிக்கலாமா? விச் இஸ் ஈக்குவல் டு Z. ஸோ நமக்கு இந்த டேம் இஸ் ஈக்குவல் டு Zன்னே கிடைக்குது. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. ஸோ இந்த டேம் என்ன? 1 plus cos 2 theta 1 plus cos 2 theta plus I sin 2 theta by 1 plus cos 2 theta minus I sin 2 theta is equal to Zன்னே கிடைக்குது. is equal to Zன்னு இருக்குது. ஸோ இதுக்கு பவர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பவர் எதுக்கு? பவர் 30 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சிம்பிளிஃபை பண்ண வேண்டிய வேல்யூ பவர் 30. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு Zன்னு கிடைக்குது. ஸோ பவர் 30 is equal to Z பவர் 30யா? Zன்னு நாம் எதை எடுத்திருக்கோம்? Zன்னு எடுத்துருக்கிறது cos 2 theta plus I sin 2 theta தான் நம்ம Zன்னு எடுத்திருக்கோம். ஸோ cos 2 theta plus I sin 2 theta பவர் 30. ஸோ இந்த பிளேஸில் டிமோரிஸ் தியரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பவரில் இருக்க இன்டீஜரை தீட்டாவோட மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ காஸ்
2 into 30 60 theta plus I sin 2 into 30 60 theta. இதான் இதோட simplified value. cos 60 theta plus I sin 60 thetaங்கிறது தான் இதோட simplified value. ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணியிருக்கோம், z is equal to இதை எடுத்துகிட்டு z பார் கண்டுபிடிச்சிருக்கோம். பிகாஸ் அதோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் இருக்கிறதுனால z பார் இதை இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இசட்க்கும் இசட் பார்க்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு தெரிஞ்சால் தான் இதில் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த ரிலேஷனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். எக்ஸாம்பிள் 2.31 simplify 1 plus I power 18 minus root 3 plus 3I power 31. ஸோ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையுமே சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. பவர் இருக்குது, பட் இது போலார் ஃபார்ம் ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்குது. நமக்கு ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு பவர் இருந்துச்சுன்னா எந்த ஃபார்முலாவும் கிடையாது. போலார் ஃபார்முக்கு பவர் இருந்தால் தான் டிமோரிஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்குலர் ஃபார்மை போலார் ஃபார்மாக யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 1 plus I power 18. ஸோ இல்லாட்டி z is equal to 1 plus iன்னு இருக்கா. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு போலார் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணிக்குவோம். போலார் ஃபார்ம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு போலார் ஃபார்ம் என்னது, z is equal to r cos theta plus I sin theta. ஸோ நம்ம இதுக்கு சேஞ்ச் பண்ணோம்னா மாடுலஸ் வேல்யூ r வேணும், ஆர்குமெண்ட் வேல்யூ தீட்டா வேணும். ஸோ r is equal to மாடுலஸ் ஆஃப் z. ஸோ மாடுலஸ் ஆஃப் 1 plus I. இதுக்கு மாடுலஸ் வேல்யூ வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான், ஒய் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான். இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ரூட் 2. ஆர் வேல்யூ மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ரூட் 2. நெக்ஸ்ட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் தீட்டா, ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் தீட்டா வேல்யூ வேணும். அதுக்கு ஆல்ஃபா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய் வேல்யூ 1 தான், எக்ஸ் வேல்யூ 1 தான். ஸோ 1 by 1 which is equal to tan inverse of 1. tan வேல்யூ எப்போ 1 வரும், ஆல்ஃபா is equal to pi by 4ல் தான் tan வேல்யூ 1 வரும். நெக்ஸ்ட் இப்போ ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம். தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட குவாட்ரண்ட் தெரியணும். இப்போ ரியல் பார்ட்டும் பாசிட்டிவ் தான், இமேஜினரி பார்ட்டும் பாசிட்டிவ் தான். ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ சின்ஸ் இசட் லைஸ் ஆன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இசட் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா வேல்யூ பை பை 4 அப்படி தான் வரும். ஸோ இப்போ நம்ம போலார் ஃபார்ம் எழுதிக்கலாம். இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர், ஆர் வேல்யூ ரூட் 2வா, ரூட் 2 காஸ் தீட்டா வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பை பை 4 ப்ளஸ் ஐ சைன் பை பை 4. இசட்டை போலார் ஃபார்மில் கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பவர் 18 தானே. ஸோ 1 ப்ளஸ் ஐங்கிற ரெக்டாங்குலர் ஃபார்மை தான் நம்ம போலார் ஃபார்மில் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், ரூட் 2 காஸ் பை பை 4 ப்ளஸ் ஐ சைன் பை பை 4. ஸோ இந்த ரெக்டாங்குலர் ஃபார்மை தான் போலார் ஃபார்மில் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 1 ப்ளஸ் ஐ பவர் 18. ஸோ ரூட் 2 காஸ் pi by 4 plus I sin pi by 4 the whole power 18. ஸோ அந்த 18 ரெண்டுக்கும் தனித்தனியான பவராக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாமா. ஸோ ரூட் 2 பவர் 18 இன்ட்டு காஸ் pi by 4 ப்ளஸ் I sin pi by 4 பவர் 18 எழுதிக்கலாமா. நெக்ஸ்ட்டு ரூட் 2 பவர் 18ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், ரூட் 2 ஸ்கொயர் பவர் 9 எழுதிக்கலாமா. ஏன் இப்படி எழுதுகிறேன் அப்படின்னா இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகும், அதனால் இப்படி எழுதியிருக்கேன். இன்ட்டு காஸ் பை பை 4 ப்ளஸ் ஐ சைன் பை பை 4 பவர் 18. ஸோ ஒரு போலார் ஃபார்முக்கு பவர் இன்டிஜர் வந்துச்சு அப்படின்னா அந்த பவரை தீட்டாவோட மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ காஸ் 18 பை பை 4 ப்ளஸ் ஐ சைன் 18 pi by 4. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ரூட் 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 பவர் 9, 2 பவர் 9 512. நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோன்னா 9 2, இதை கேன்சல் பண்ணால் 9 2s are 18, 2 2s are 4. ஸோ காஸ் 9 pi by 2 ப்ளஸ் ஐ சைன்
9 pi/2. ஸோ அந்த 9 pi/2 ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ 512 இன்ட்டு காஸ் இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 4 pi + pi/2 ப்ளஸ் I sin 4 pi + pi/2. சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த இடத்துல இதை எப்படி மாற்றி எழுதணுங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக நாம் யோசிக்கணும். 9 pi/2 4 pi + pi/2ன்னு எழுதிக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த pi/2 ஃபார்மெட்டுக்கு கொண்டு வர முடியும். இப்போ காஸ் 4 pi + pi/2 4 pi அப்படிங்கிறது ஈவன் மல்டிபிள் தான். ஸோ காஸ் வந்து சைனாவோ சைன் காசாவோ சேஞ்ச் ஆகாது. காஸ் அப்படி காசாக தான் இருக்கும். பட் இந்த பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமானு பார்க்குறதுக்கு அது எந்த குவாட்ரன்னு பார்க்கணும். பிகாஸ் நம்ம ASTC படிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு 4 pi அப்படின்னா 1 pi 2 pi 3 pi 4 pi 4 pi ப்ளஸ்ஸுங்கும்போது 4 piக்கு அடுத்து இருக்கிறது தான் வரும். ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்டில் வரும். ஃபஸ்ட் குவாட்ரண்டில் ஆல் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பாசிட்டிவ். ஸோ சைன் காஸ் எல்லாமே பாசிட்டிவ் தான் ஃபஸ்ட்டு குவாட்ரண்டில். ஸோ காஸ் pi/2ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா 4 piங்கிறது ஈவன் மல்டிபிள் ஆஃப் 90. ஸோ ஈவன் மல்டிபிள் ஆஃப் 90 அப்படின்னா காஸ் அப்படி தான் வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் வருமா ப்ளஸ் வருமானு பார்க்குறதுக்கு அந்த குவாட்ரண்ட் பார்க்குறோம். 4 piங்கிறது கரெக்டாக இந்த ஃபோர்த் குவாட்ரண்டோட முடியும். 4 pi + pi/2ங்கும்போது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு வந்துடும். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு வருது அப்படின்னா ஏன்னா pi/2க்கு கம்மியாக தானே ஆட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு தான் வரும். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுமே பாசிட்டிவ் தான். ஸோ காஸ் pi/2 ப்ளஸ் I sin pi/2. சைனுக்கும் இதே தான். 4 pi ஈவன் மல்டிபிள்ங்கிறதுனால சைன் காசாக சேஞ்ச் ஆகாமல் சைன் அப்படியே தான் வரும். நெக்ஸ்ட்டு 4 pi + pi/2னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஃபஸ்ட் குவாட்ரண்டில் எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 512 காஸ் pi/2 ஓட வேல்யூ 0 ப்ளஸ் I sin pi/2 ஓட வேல்யூ 1. ஸோ 512 இன்ட்டு 0 + 1i I தானே வரும். விச் இஸ் ஈக்குவல் டு 512i. இதுதான் இதோட சிம்பிளிஃபைடு வேல்யூ. 1 + i/18 இஸ் ஈக்குவல் டு 512i. செகண்ட் சப்டிவிஷன் -√3 + 3i பவர் 31. ஸோ நம்ம இதுவும் அதே மாதிரி ரெக்டாங்குலர் ஃபார்மில் தான் இருக்குது. போலார் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ z இஸ் ஈக்குவல் டு -√3 + 3iன்னு எழுதிக்குவோம். ஸோ ஆர் கண்டுபிடிக்கணும்னா மாடுலஸ் வேல்யூ தானே. ஸோ ரூட் ஆஃப் -√3² + 3² which is equal to root of -√3² மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். √3² வந்து 3 + 9 which is equal to √12. √12 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ரூட் ஆஃப் 4 3s are 12 எழுதிக்கலாமா? 4 ரூட்லேருந்து வரும்போது 2ன்னு வரும். √3 அப்படி இருக்கும். ஸோ ஆர் வேல்யூ மாடுலஸ் ஆஃப் வேல்யூ 2√3. நெக்ஸ்ட்டு தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? tan இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் y/x which is equal to tan இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் y வேல்யூ என்ன? 3, x வேல்யூ -√3. ஸோ 3/-√3 which is equal to tan இன்வர்ஸ் 3யை நாம் √3 × √3ன்னு எழுதிக்கலாமா? டிவைடட் பை -√3. √3 கேன்சல் ஆயிரும். மைனஸ் வந்து பாசிட்டிவ் ஆயிரும். ஏன்னா மாடுலஸ்குள்ளே மைனஸ் இருந்தாலும் வெளில வரும்போது பாசிட்டிவாக தான் வரும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் √3. டேனில் எப்போ √3 வரும்? 60 டிகிரியில் வரும். 60 டிகிரியில் நம்ம π/3ன்னு எழுதிக்கலாமா? ஸோ ஆல்ஃபா வேல்யூ π/3. தீட்டா வேணும்னா இசட்டோட குவாட்ரண்ட் தெரியணும். இதில் ரியல் பார்ட் மைனஸ்லையும் இமேஜினரி பார்ட் ப்ளஸ்லையும் இருக்குது. ரியல் பார்ட் நெகட்டிவ். ஸோ சின்ஸ் இசட் லைஸ் ஆன் இந்த குவாட்ரண்ட் நமக்கு ரியல் பார்ட் மைனஸ் இமேஜினரி பார்ட் ப்ளஸ் அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்டா? செகண்ட் குவாட்ரண்டில் தானே ரியல் பார்ட் எக்ஸ் வேல்யூ மைனஸ்லையும் இமேஜினரி பார்ட் அதாவது ஒய் வேல்யூ ப்ளஸ்லையும் இருக்கணும்னா செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ இசட் லைஸ் ஆன் செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்டில் தான் இசட் இருக்கும். செகண்ட் குவாட்ரண்டில் இருக்குது அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு π மைனஸ் ஆல்ஃபா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு π - π/3.
LCM எடுத்தோம்னா 3 pi minus pi 2 pi by 3. So theta is equal to 2 pi by 3 ன்னு கிடச்சிருக்கா. இப்போ நம்ம போலார் ஃபார்ம் எழுதிடலாம். போலார் ஃபார்ம் z is equal to z நாம் எடுத்திருக்கிறது √3 minus √3 plus 3i is equal to r என்ன 2√3 r cos theta value 2 pi by 3 plus I sin 2 pi by 3. இது நாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நாம் கண்டுபிடிக்க வேண்டியது வந்து பவர் 31. ஸோ minus √3 plus 3i power 31 is equal to 2√3 cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3 power 31 which is equal to தனித்தனியாக power 31 போட்டுக்கலாமா. ஸோ 2√3 power 31 into cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3 power 31. So 2√3 power 31 அப்படியே தான் இருக்கும். இங்கே டிமோரிஸ் தியரம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா காஸ் இந்த தீட்டாவோட இந்த பவரில் இருக்க இன்டிஜரை மல்டிபிள் பண்ணுவோம். cos 62 pi by 3 plus I sin 62 pi by 3 which is equal to 2√3 power 31. 62 pi by 3 ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதை நம்ம எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள். cos 20 pi plus 2 pi by 3 plus I sin 20 pi plus 2 pi by 3 இப்படி எழுதிக்கலாமா. which is equal to 2√3 power 31 cos 20 pi plus 2 pi by 3. ஸோ 20 piங்கிறது எங்கே வரும்னு பாருங்கள். 20 piங்கிறது ஆக்சுவலாக ஒரு ஈவன் மல்டிபிள். ஸோ காஸ் வந்து சேஞ்ச் ஆகாது, சைனும் சேஞ்ச் ஆகாது. காஸ் 2 pi by 3 தான். பட் அது மைனஸ் வருமா ப்ளஸ் வருமாங்கிறத குவாட்ரண்டில் பார்ப்போம். ASTC. ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் பாருங்கள். பை 2 pi 3 pi 4 pi 5 pi 6 pi 7 pi 8 pi 9 pi 10 pi அப்படி நமக்கு ஈவன் மல்டிபிளாக வரும்போது 20 piங்கிறது ஆக்சுவலி 1 pi 2 pi இப்படி தான் வருது, 4 pi இப்படி தான் வருது, 6 pi இப்படி தான் வருது. சேம் வேலை தான் 20 pi ஈவன் மல்டிபிள்னால 20 pi இங்கே வரைக்கும் வந்து ஸ்டாப் ஆகும். நெக்ஸ்ட்டு 20 pi ப்ளஸ் 2 pi by 3 ப்ளஸ் 2 pi by 3 அப்படிங்கும்போது இதை தாண்டி இங்கே வந்துடும். அப்படி வரும்போது நமக்கு என்ன வரும், ஃபஸ்ட் குவாட்ரண்டில் இருக்குமா 2 pi 20 pi ப்ளஸ் அப்படிங்கும்போது இதுக்கப்புறம் ப்ளஸ் இதுக்கப்புறம் ப்ளஸ் அப்படின்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா. ஸோ நம்ம 2 pi போட்டிருக்கோம் ப்ளஸ் 2 pi by 3. நமக்கு 20 piங்கும் போதே அது 4 குவாட்ரண்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு 4 குவாட்ரண்ட் கம்ப்ளீட் ஆன அப்புறம் ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னாலே அது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் தான் நம்ம எடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்டில் காசும் பாசிட்டிவ் தான், சைனும் பாசிட்டிவ் தான். ஸோ cos 2 pi by 3 ப்ளஸ் I sin இதுக்கும் சேம் மெத்தடில் தான் 2 pi by 3. இது எப்படின்னு புரியுதா. 20 pi ப்ளஸ் 20 pi வந்து ஃபோர்த் குவாட்ரண்டோட ஸ்டாப் ஆகுது. பிகாஸ் 1 pi 2 pi 2 piங்கும்போது இதுதான் ஸ்டாப் ஆகும். ஸோ அப்போ 4 pi 6 pi 8 pi 10 pi எல்லா ஈவன் மல்டிபிள்ஸும் இப்படி தான் வரும். ஸோ அப்போ 20 piங்கும்போது இங்கே தான் வரும். 20 pi ப்ளஸ் அப்படிங்கும்போது எவ்வளோ டிகிரி ப்ளஸ் ஆகுதுன்னா நீங்கள் பார்க்க வேண்டாம். ப்ளஸ் அப்படின்னு வந்துச்சுனாலே அது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், அதுக்கு அடுத்திருக்க குவாட்ரண்ட் தான் போடுவோம். ஸோ அடுத்திருக்க குவாட்ரண்ட் போடும்போது ஃபஸ்ட் குவாட்ரண்ட் வந்துடும். ஃபஸ்ட் குவாட்ரண்டில் ஆல் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் பாசிட்டிவ். ஸோ காசும் பாசிட்டிவ் தான், சைனும் பாசிட்டிவ் தான். இப்போ நெக்ஸ்ட்டு 2√3 பவர் 31 cos 2 pi by 3 ப்ளஸ் I sin 2 pi by 3ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த வேல்யூமே நமக்கு தெரியாது, இதையுமே நாம் இன்னொரு தடவை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ which is equal to 2√3 power 31
காஸ் ஏன்னா நமக்கு π/3 வேல்யூ தெரியும், π/4 வேல்யூ தெரியும், π/6 தெரியும், π/2 தெரியும். பட் அந்த π/2 π/3 வேல்யூலாம் நமக்கு டேபிளில் கிடையாது. ஸோ இன்னொரு தடவை சிம்பிளிஃபை பண்ணால் தான் அது π/3 ஃபார்மேட்டுக்கு வரும். இதை நாம் எப்படி எழுதிக்கலாம்? π - π/3ன்னு எழுதிக்கலாமா? ப்ளஸ் I sin π - π/3, I sin π - π/3ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு π - π/3ன்னு வருதா, which is equal to 2√3 power 31. π - π/3ன்னு வந்துச்சுன்னா பைங்கிறது 180. பை எங்கே வரும்? சேம் மெத்தடில் ASTC இன்னொரு தடவை போடுங்க. பைங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட் எண்டில் வரும். ஸோ π - π/3ங்கும்போது π மைனஸ் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க குவாட்ரண்ட் இந்த குவாட்ரண்டில் தான் வரும். ஸோ அப்போ செகண்ட் குவாட்ரண்டில் சைனும் அதோட இன்வர்ஸ் கொசிக்கனும் தான் பாசிட்டிவ். ஸோ காஸ் நெகட்டிவ் ஆயிரும். ஸோ மைனஸ் காஸ் π/3. பை மைனஸ்னு வருது, பைங்கிறது 180 தானே. ஸோ ஈவன் மல்டிபிள் மைனஸ்னு வர்றதுனால காஸ் சைனாக சேஞ்ச் ஆகாது, காஸ் அப்படியே தான் காசாக இருக்கும். பட் இங்கே செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு வர்றதுனால காஸ் வந்து நெகட்டிவ் ஆயிரும். சைன் வந்து பாசிட்டிவ் தான், பிகாஸ் செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் பாசிட்டிவ் தான். ஸோ ப்ளஸ் I sin π/3. ஸோ இப்போ நமக்கு π/3யோட வேல்யூ தெரியும். 2√3 பவர் 31 இன்ட்டு காஸ் π/3யோட வேல்யூ என்ன? காஸ் π/3னா 60 டிகிரி. ஸோ மைனஸ் 1/2, இந்த மைனஸ் எழுதியிருக்கோம். π/3யோட வேல்யூ 1/2 ப்ளஸ் I sin 60 டிகிரியோட வேல்யூ √3/2. ஸோ ப்ளஸ் I √3/2. ஸோ இதுதான் சிம்பிளிஃபைடு வேல்யூ ஆஃப் மைனஸ் √3 ப்ளஸ் 3i பவர் 31. இந்த வேல்யூவோட சிம்பிளிஃபைடு வேல்யூ என்ன அப்படின்னா 2√3 பவர் 31 மைனஸ் 1/2 ப்ளஸ் I √3/2. நமக்கு இந்த மாதிரி 60 இந்த மாதிரி பெரிய வேல்யூ இருந்துச்சுன்னா எப்படி அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணுங்கிறது தெரியணும். நெக்ஸ்ட்டு இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா இந்த இதை யூஸ் பண்ணி காஸ் காசாக வருமா, சைன் சைனாக வருமாங்கிறத அப்படி பார்த்து எழுதணும். நெக்ஸ்ட்டு சைன் ப்ளஸ் வருமா மைனஸ் வருமாங்கிறத கரெக்டாக பார்த்து எழுதணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். போலார் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிற வீடியோவில் இதை நான் 11th உள்ளதை ஒரு தடவை நான் ரிப்பீட் பண்ணி சொல்லியிருந்திருப்பேன். அதை ஒருக்க பார்த்துட்டு இந்த சம்லாம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த இது புரியும்.